ஹாய் மக்களே! இன்னைக்கு டே 10. இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்லோ மோஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் கண்ட்ரோல் பத்தி பார்க்க போறோம். ஸ்லோ மோஷன எந்த இடத்துல பயன்படுத்துவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட ஸ்லோவா காட்டுற இடத்துல, அதாவது இப்ப இந்த கிளிப்ப பாருங்க. வாத்து வந்து தண்ணீல நீந்தி போயிட்டுருக்கு. இந்த வாத்து நார்மலா நீந்தி போகுது. பட் இந்த வாத்து போறது எனக்கு ஸ்லோவா இருக்கணும் அப்டின்னா, நம்ம இந்த கிளிப்ப வந்து ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் 2 விதமா பண்றோம். ஒண்ணு நார்மல் ஸ்லோ மோஷன். இன்னொன்னு ஸ்பீட் ராம்ப் அப்படிங்கிறது மூலமா பண்ணுவோம். நார்மல் ஸ்லோ மோஷன் அப்படிங்கிறது ஃபுல் கிளிப்பு. நீங்க வந்து எந்த கிளிப் வச்சிருக்கீங்களோ, என்டையர் கிளிப்பும் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் ஆயிடும். பட் ஸ்பீட் ராம்ப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த வாத்து கடக்கும்போது மட்டும் ஸ்லோவா இருக்கணும். மத்த வாத்து வரும்போது நார்மலா இருக்கணும். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம ஸ்பீட் ராம்ப் பயன்படுத்துவோம். சரி, ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷன் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் காட்டும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நார்மலா ஸ்பீட் கண்ட்ரோல் 100% பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. இந்த 100க்கு அதிகமானா ஸ்பீடு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமாகும். 100க்கு வேல்யூ வந்து குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், 100லேருந்து கம்மியாகும்போது உங்களுடைய வீடியோ வந்து ஸ்லோவாகும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இப்ப இந்த வீடியோவ ஸ்லோ மோஷன் நம்ம பண்றதுக்கு ஒரு 50% நான் என்ன பண்றேன், இதில மாத்துறேன். இப்ப நம்ம வீடியோவ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ கிளிப்பு இவ்வளோ தான் டைமிங். ஸ்லோ மோஷன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, லென்த்தா மாறிடுச்சு. ஸ்லோ மோஷன் பண்ணும்போது உங்களுடைய வீடியோ கிளிப்போட டைமிங்கும் இன்கிரீஸ் ஆகும். இப்ப பாருங்க, இந்த வாத்து எல்லாமே என்டையர் கிளிப்பும் நம்மளுக்கு ஸ்லோ மோஷன்ல போயிட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்ருவோம். பட் இந்த ஸ்லோ பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம ஸ்பீட் ராம்ப் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கீழ ஷோ ஸ் கிளிப்பு கீ ஃப்ரேம்ன்னு இருக்கும். இதில வந்து டைம் ராம்பிங்கில வந்து ஸ்பீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாரி ஒரு சின்ன அண்டர்லைன் வந்துரும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பென் டூல் எடுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்லோ மோஷன் வேணும்? இப்ப எனக்கு என்னன்னா, ஆ இந்த வாத்து வருது பார்த்தீங்களா? இந்த ஜோடியா இந்த 2 வாத்து. இந்த வாத்து இந்த இடத்துல வரும்போது, இது ஸ்லோவா இங்க மூவ்மெண்ட் பண்ணி போற மாரி இருக்கணும். அப்ப இந்த இடத்துல ஒரு டாட் வைங்க. எந்த இடத்துல முடியணும் அப்படிங்கிறத ப்ளே கட்ட மூவ் பண்ணிட்டு, இந்த இடத்துல முடியணும். திருப்பி இந்த இடத்துல ஒரு டாட் வைங்க. டாட் வச்சாச்சா? வீடியோவ நல்லா ஜூம் பண்ணிக்கிடுங்க. வீடியோ நல்லா ஜூம் பண்ணிட்டேன். நல்லா கிளியரா காட்டுறேன் பாருங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டேன்னா, இப்போ இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த புடிச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நார்மலா கீழ ட்ராக் பண்ணலாம். டூல மாத்திக்கிட்டு, லைட்டா புடிச்சு இப்படி ட்ராக் பண்ணுங்க. இப்படி ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும், உங்க வீடியோ கிளிப்ல வந்து அந்த ஸ்லோ மோஷன் அப்படிங்கிறது கிளியரா கிடைக்கும். இப்போ பாருங்க, ஸ்பீடா வருது. இந்த இடத்துல ஸ்லோ மோஷன் ஆகுது. பட் இந்த ஒரு இடத்துல ஸ்லோ மோஷன் ஆகுறது என்ன ஆகுது, தெளிவா தெரியுது. அது வந்து ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த பாயிண்ட்ட பிரிக்கணும். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் வந்து இப்படி பிரிஞ்சு வரும். பார்த்தீங்களா? நல்லா கவனமா பாருங்க. இத கிளிக் பண்ணி நீங்க லைட்டா ட்ராக் பண்ணா போதும். இந்த வளைவு வந்து நல்லா நீளமா பார்த்தீங்கன்னா மாறும். இங்க வந்து செங்குத்தா இருக்கிறது என்ன ஆகுது, ஒரு சாய்வான பகுதியா மாறுது. இந்த பக்கம் இழுத்து விட்டேன். இப்ப பாருங்க, நல்லா ஸ்மூத்தான ஒரு ஸ்லோ மோஷன் நம்மளுக்கு வந்து தெரியும். வீடியோ ஃபுல் ஸ்க்ரீன்ல வைக்கிறேன். இப்ப ப்ளே பண்றேன். இந்த வாத்த பாருங்க. மூவ்மெண்ட் வருது. இப்ப பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆயிடும். இங்க பாருங்க, ஸ்லோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா? திருப்பி இந்த இடத்துக்கு வந்தோனே ஸ்பீடா மாறிடும் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடா பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஸ்மூத் ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 2 விதமா நம்ம பண்றோம். ஒண்ணு நார்மலா நம்ம கிளிப்ப ஃபுல்லா என்டையர் கிளிப்ப ஸ்லோ மோஷன் பண்றது. இன்னொன்னு ஸ்பீட் ராம்ப் அப்படிங்கிறதுல பண்றது. இது எந்த இடத்துல உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்ஜெக்ட்ட மட்டும் காட்டணும் அப்படிங்கிற இடத்துல. அதாவது இப்போ கார் வந்து கல்யாண வீட்ல வந்து நம்ம ஃபங்ஷன் ஷூட் பண்ணும்போது நெறைய வேன் எல்லாம் வரும். மாப்பிள்ளையோட கார் மட்டும் வரும்போது இந்த ஸ்லோ மோஷன் காட்டலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, பின்னாடி வர கார் எல்லாம் ஸ்பீடா போற மாரி, இந்த மாரி இந்த சீன்ஸ வந்து நீங்க உங்க தேவைக்கு ஏத்த மாரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி எடிட்டிங்க. சரிங்களா? ஓகே மக்களே!